ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொளியில் கௌதம புத்தர் என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு சமயம் ஆனந்தாவும் கௌதம புத்தரும் வீதியில நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ எதிரே வந்த ஒருத்தன் மிகுந்த கோபத்தோடு புத்தரோட மூஞ்சில காரி எச்சில துப்புனானா. தான் மேல் துண்டால தொடச்சிக்கிட்டே இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு புத்தர் கேட்டாராம். அருகில் நின்றுகிட்டு இருந்த ஆனந்தாவுக்கு கோபம் வந்து அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாராம். புத்தர் ஆனந்தாவை பார்த்து சொன்னாராம், ஆனந்தா, இவர் ஏதோ சொல்ல விரும்புறார், ஆனா அவருக்கு வார்த்தைகள் கிடைக்கல, அதனால இந்த செயலை செஞ்சிட்டார். வார்த்தைகள் பலவீனமானவை, இவர் என்ன செய்வார்னு சொல்லிட்டு ஆனந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாராம். துப்பியவனுக்கு அன்னைக்கு முழுசும் குற்ற உணர்வு. ராத்திரிக்கு அவனுக்கு தூக்கமே வரலையாம். அடுத்த நாள் காலையில புத்தரை தேடி போய் அவரோட காலில் விழுந்து அழுதானா. அப்பவும் புத்தர் சொன்னாராம் ஆனந்தாவை பார்த்து, இன்னைக்கும் இவர் ஏதோ சொல்ல விரும்புறார் ஆனந்தா, ஆனா வார்த்தைகள் பலவீனமானது, அதனால இப்படி செஞ்சுட்டார்னாராம். அவன் எழுந்து கேட்டானா, நான் துப்பிய போது நீங்க ஏன் என்னை திருப்பி ஒரு வார்த்தை கூட திட்டலன்னு. அப்ப புத்தர் சொன்னாரா, நீ எண்ணியது போல நடக்க நான் என்ன உன் அடிமையான்னு. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.